வெல்கம் டு பைக்கோ டிஜி. நம்ம வந்து ஃப்ளாஸ்க் டுட்டோரியல் பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோடு 12 வந்து நம்ம வந்து க்ரூட் வித் டேட்டாபேஸ் டேபிள், அதாவது கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலிட், இதை வந்து டேட்டாபேஸ் டேபிளை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து பண்றது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், மாடல்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது, அதாவது யூசர் அப்படின்ற ஒரு டேபிளை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். யூசர்ஸ் அப்படின்ற ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு எப்படி வந்து நம்ம மாடலை டிஃபைன் பண்றது அப்படின்னு பார்த்தோம். நம்ம வந்து டிபி வேர்ல வந்து அந்த டேபிள் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ டிபி வேர்ல நமக்கு வந்து டேபிள் வந்து கிரியேட் ஆயிருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டேட்டாவை வந்து இன்செர்ட் பண்ண போறோம், ரீட் பண்ண போறோம், அப்டேட் பண்ண போறோம், டெலீட் பண்ண போறோம். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து இப்போ டேட்டாபேஸ் டேபிளுக்கு வந்து டேட்டாவை அனுப்புறது. நம்ம ப்ரீவியஸாக ரூட்ஸ்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஜஸ்ட் வந்து யூசர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பாருங்க, யூசர்ஸ் வந்து இங்கே பாருங்க நமக்கு வந்து அன்டிஃபைன்டா இருக்கு, நமக்கு எதுவுமே இங்கே வந்து யூஸ் பண்ணல, ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ப்ரௌசர்ல செக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிளாஸ்கை வந்து நம்ம ரன் பண்ணுவோம், ஃபிளாஸ்க் ரன். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த யூஆர்எலுக்கு போவோம். ஓகே, இங்கே வந்து நமக்கு என்ன ஹோம் பேஜ் வந்து லோட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ எந்த மாடலில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், யூசர்ஸ் அப்படின்ற மாடலில் தான் நம்ம வந்து இந்த ரூட்டை தான் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ யூசர்ஸுக்கு வந்து போகலாம். யூசர்ஸ்ல பாருங்க நமக்கு என்ன எரர் வருது, யூசர்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் வந்து இங்க யூசர்ஸ் வந்து கொடுக்கல. நம்ம ஏற்கனவே இருந்த யூசர் அப்படின்ற வேரியபிளை வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம், ஏன்னா நம்ம வந்து லிஸ்ட்ல யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து டேபிள்ல யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நாம இங்க என்ன பண்ணணும், அந்த மாடலை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ மாடல் நமக்கு எங்க இருக்கு, இங்க பாருங்க, யூசர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள நமக்கு மாடல்ஸ் இருக்கு, ரூட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரூட்ஸ் ஃபைல்ல தான் நம்ம வந்து இந்த மாடல்ஸை வந்து நம்ம இங்க இம்போர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, இந்த ரூட்ஸ் ஃபைல்ல. ஸோ இப்போ என்ன பண்றோம், இப்போ ஃப்ரம் டாட் மாடல்ஸ், இதுல இருந்து நம்ம எதை இம்போர்ட் பண்ண போறோம், யூசர் அப்படின்ற கிளாஸை. இப்போ பாருங்க யூசர். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ யூசர் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா பேஸ் வந்து வேணும்ல, அந்த டிபி செஷன் வந்து நமக்கு வேணும். டிபியை நம்ம வந்து எங்க வச்சிருக்கோம், எக்ஸ்டென்ஷன்ல நம்ம வந்து லோட் பண்ணியிருந்தோம். இங்க பாருங்க, SQL வெல்கம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஃபைல்ல நமக்கு இருக்கு. ஸோ நம்ம காமனா வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அதையும் வந்து நம்ம லோட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இங்க என்ன லோட் பண்றோம் அப்படின்னா, ஃப்ரம் எக்ஸ்டென்ஷன் இம்போர்ட் டிபி. ஸோ நமக்கு வந்து இந்த டிபியோட செஷன்ஸ் இதெல்லாம் வேணும்ல நம்ம சேவ் பண்ணும்போது, அதுக்காக இது ரெண்டையும். ஸோ இந்த மாடல் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்ஸுக்கு. இப்போ நீங்கள் வந்து இன்னொரு ரூட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, லைக் ப்ராஜெக்ட் அப்படின்னு, இல்லை கோர்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணீங்கன்னா, அடுத்து கோர்ஸ்ன்ற மாடல் வந்து கிரியேட் பண்ணுவோம். நம்ம கோர்ஸ்ன்ற ரூட்ஸுக்குள்ளே போயிட்டு அந்த கோர்ஸ்ன்ற மாடலை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். பட் இந்த டிபி வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். ஓகேங்களா, ரைட். இப்போ இன்னும் பாருங்க, நமக்கு வந்து என்ன இருக்கு, இங்கே வந்து லைக் எல்லோ கலர்ல பாருங்க ஹைலைட் ஆயிருக்கு, நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணலன்னு வருது. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணணும், இப்போ வந்து யூசர்ஸ்ன்ற இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஃபெச் பண்ணணும். ஸோ யூசர்ஸ், இப்போ நம்ம எங்க இருந்து ஃபெச் பண்ண போறோம், யூசர்ன்ற ஒரு டேபிள்ல இருந்து. ஓகேங்களா, நமக்கு வந்து இங்க ஒரு டேபிள் இருக்குல்ல, இந்த யூசர்ஸ்ன்ற டேபிள்ல இருந்து நம்ம வந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி அந்த வேல்யூவை வந்து இங்க பாஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, யூசர்ன்ற நமக்கு அந்த மாடல். ஓகேங்களா, அந்த கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம், டேட்டாவை வந்து ஃபெச் பண்ண போறோம். ஓகே, ஸோ யூசர் டாட் கொரி மீன்ஸ் இஸ் ஃபெச் த டேட்டா டாட் ஆல், எனக்கு எல்லா டேட்டாவும் எனக்கு வேணும், அதாவது எல்லா ரெக்கார்ட்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னா இட்ஸ் ஆல். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், யூசர்ஸ்ன்ற ஒரு வேரியபிள். ஓகேங்களா, இது வந்து ஒரு வேரியபிள் தான். ஓகே, ஸோ பாருங்க லிஸ்டா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம எல்லாத்தையும் இங்கே வந்து நம்ம ஃபெச் பண்ணி இந்த லிஸ்ட்டுக்குள்ள அனுப்புகிறோம். இப்போ இந்த லிஸ்ட் நம்ம வந்து நம்மளோட டெம்ப்ளேட்டுக்குள்ள வந்து நம்ம அனுப்பிடுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு வந்து எரர் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ எரர் வரக்கூடாது. லெட்ஸ் ட்ரை சி நோ எரர். ஓகேங்களா, ஆனால் நமக்கு வந்து என்ன, இப்போ வந்து டேட்டா பேஸில் வந்து எந்த வேல்யூவும் நமக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் எம்டி தான் இருக்கு, பட் வித்தவுட் த எரர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆட் யூசரை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்க, நம்ம ஆட் யூசர்னு கொடுப்போம். ஸோ நமக்கு வந்து ஃபார்ம் கிரியேட் ஆகிடும். ஓகே, இந்த ஃபார்ம் கிரியேட் ஆன பின்னாடி நம்ம இதை சேவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், டேட்டா பேஸுக்கு வந்து நம்ம அனுப்பணும். ஸோ இந்த டேபிளில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும். அப்போ நாம அதை வந்து எங்க ரூட்ஸில் எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இது வந்து கிரியேட் ஃபார்ம் /create அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஃபார்ம் மட்டும் நமக்கு வந்து ரெண்டர் ஆகுது. ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து அந்த ஃபார்ம் மட்டும் தான் நமக்கு வந்து ரெண்டர் ஆகும், அதுதான் வந்து இந்த ஃபார்ம். ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், போஸ்ட்ல வந்து நம்ம வந்து கெட் பண்ணிங்க பாருங்க, இந்த இருக்கா கிரியேட்ல எதுல பண்ணியிருக்கோம், போஸ்ட்ல பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் கெட்ல வந்து அந்த ஃபார்ம் மட்டும். ஓகே, ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கோம், நேம், இமெயில், ஃபைல். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃபைலை விட்டுருங்க, ஏன்னா நம்ம வந்து டேட்டாபேஸ் டேபிள் வந்து நம்ம ஃபைல் ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணல. ஓகேங்களா, நேம் அண்ட் இமெயில் மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ரைட். ஸோ இங்க பாருங்க, இப்போ யூசர்ஸ் வந்து பாருங்க நமக்கு அன்டிஃபைன்டு இருக்கு, ஏன்னா நம்ம வந்து இங்க எதுவுமே டிஃபைன் பண்ணல யூசர்ஸுக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஏற்கனவே வந்து பாருங்க லிஸ்ட்ல போயிட்டு அப்பன் பண்ணோம். யூஸ்வலா லிஸ்ட்ல என்ன இருக்கும், டேரக்டா அப்பன் பண்றது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நம்ம டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ரைட்.
ஸோ இப்போ இதை எப்படி இங்கே பண்ணுறது? யூசர் அண்டர்ஸ்கோர் நியூ அப்படின்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்குவோம். இப்போ எதுக்குள்ள நம்ம அனுப்பணும்? யூசர் அப்படின்ற இந்த கிளாஸ், இந்த மாடலுக்கு தான் நமக்கு வந்து இந்த டேட்டாவை அனுப்பணும். ஸோ நேம் வந்து என்ன? இப்போ நேம் இஸ் ஈக்குவல் நேம். ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன அனுப்ப போகிறோம்? இமெயில். இங்கே பாருங்க, நம்ம இமெயில் அப்படின்ற வேரியபிள் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ இமெயில். ஓகே, நீங்கள் கேட்கலாம் இது ரெண்டுமே நமக்கு என்ன சேமாக இருக்கே அப்படின்னு. ஓகேங்களா, இது வந்து என்னன்னா டேட்டா பேஸோட இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலம் நேம் இது வந்து நம்மளோட வேரியபிள் நேம். நீங்கள் இதை வந்து மாற்றிக்கிறனாலும் மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேம் அண்டர்ஸ்கோர் நியூ அல்லது நேம் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த நேம் அண்டர்ஸ்கோர் நியூ எடுத்து கொண்டு வந்து இங்கே கொடுக்க போகிறீங்க. அப்படிங்களா, இது வந்து நம்ம யூசர் டிஃபைன்டு வேரியபிள் தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அ டேட்டா பேஸ் காலம். நம்ம வந்து அந்த டேபிளோட காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலம். ஸோ இதை நம்ம வந்து மாற்ற முடியாது. ஓகேங்களா, ரைட். ஸோ இது வந்து நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேமாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ஜஸ்ட் அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? நேம் நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நேம்ன்ற இந்த காலத்துக்கு, அடுத்து இமெயில்ன்ற காலத்துக்கு இமெயில் வேல்யூவை பாஸ் பண்ணிட்டோம். நமக்கு வந்து இப்போ யூசர்ஸ் நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இப்போ இது தேவையில்லை. ஓகேங்களா, இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த யூசர் அண்டர்ஸ்கோர் நியூ, ஓகேங்களா, இங்கே பாருங்கள் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, யூசர்ன்ற மாடல். இதை நம்ம வந்து இப்போ சேவ் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து எங்கே டிபியை நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும்ல. ஸோ டிபி டாட் செஷன் ஓகே டாட் ஆட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். எதை ஆட் பண்ண போகிறோம்? இந்த யூசர்ஸ் நியூ அப்படின்றத நம்ம இங்கே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதோட விட்டுறக்கூடாது. ஓகே, இட்ஸ் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஆட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூவை பாஸ் பண்ணிட்டோம். பட் நம்ம என்ன பண்ணலை, இன்னும் கமிட் பண்ணலை. ஸோ இந்த டேட்டா பேஸ் நம்ம வந்து கமிட் பண்ணாதான் வந்து எங்கே ஆகும்? சேவ் ஆகும் இந்த டேட்டா பேஸ் டேபிளில். அப்போ டிபி டாட் செஷன் டாட் கமிட். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கமிட் ஆகிடும். ஒன்ஸ் கமிட் ஆன பின்னாடி தான் என்ன ஆகும்? அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து அந்த டேபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டெப் 1 நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த டேட்டா பேஸுக்கு ஆட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். தேர்ட், நீங்கள் ஏதாவது நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லையா, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கமிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த ப்ரௌசர் நவ். ஸோ இங்கே பண்ணியிருக்கோம், நேம் இருக்குது. ஓகே, நேமில் வந்து பைக்யூடிஜின் கொடுப்போம். இமெயில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டெஸ்ட்னு கொடுப்போம். இந்த ஃபைல் அப்லோட நம்ம விட்டுறலாம். ஜஸ்ட் இப்போ கிளிக் சேவ். இங்கே பாருங்கள், யூசர் இஸ் கிரியேட்டட். நமக்கு வந்து அதே மாதிரி இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணபடி நமக்கு நடந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த டேபிளில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து பைக்யூடிஜி நேம் இமெயில் வந்து கிடச்சிருச்சு. அதே மாதிரி கிரியேட்டட் டேட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஏன் நமக்கு வந்து கிரியேட்டட் டேட் ஆட்டோமேட்டிக்காக வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம மாடலில் வந்து அந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், இப்போ மாடல்ஸுக்கு போகலாம். ஸோ மாடல்ஸில் இங்கே பாருங்கள், கிரியேட்டட் டேட் என்ன கொடுத்துருக்கோம்? டிஃபால்ட்டாக இந்த நவ், அதாவது கரண்ட் டயத்தை வந்து நீ இன்செர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து பாஸ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஐடி பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இட்ஸ் அ பிரைமரி கீ. ஸோ பிரைமரி கீனா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்செர்ட் ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் காலமும் லாஸ்ட் காலத்துக்கும் வேல்யூ பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நம்மளோட மெயின் என்ன? இந்த நேம் அண்ட் இமெயில். ஸோ இப்போ பாருங்கள், நேம் அண்ட் இமெயில் நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு த்ரூ த ரூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து இதை எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எடிட்டை கிளிக் பண்ணுவோம், நமக்கு வந்து எரர் வரணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். எரர் வந்துச்சு. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து யூசர்ஸ் அப்படின்றது நம்ம டிஃபைன் பண்ணலாம். எதில்? இந்த /edit அப்படின்ற ரூட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வருவோம், இப்போ எடிட்டுக்கு வருவோம். இங்கே பாருங்கள், எடிட் நமக்கு வந்து இங்கே ஒரு ஐடியை பாஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நமக்கு URL ஐடி பாஸ் ஆகுது. பாருங்கள், ஐடி பாஸ் ஆகுது கரெக்டாக. ஸோ ஆனால் நமக்கு வந்து டேட்டா வந்து கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபெச் பண்ணணும். ஓகேங்களா, இந்த யூசர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நாம் வந்து இப்போ ஃபெச் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இது எல்லாமே நமக்கு வந்து தேவையில்லை. ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? யூசர் இன்ஃபர்மேஷனை ஃபெச் தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து லிஸ்ட்டில் இருந்து கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? யூசர்லேருந்து நம்ம வந்து கெட் பண்ணணும். அப்போ யூசர் டாட் ஓகே, எதுலேருந்து? கொரி பண்ணுறோம். கொரி டாட் தென் கெட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கெட் பண்ணிட்டோம். ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தோம்? யூசரில் வந்து கொரி டாட் ஆல்னு கொடுத்துருந்தோம். அதாவது இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ், இங்கே பாருங்கள், யூசர் நீங்கள் வந்து இப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிங்களாலும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, யூசர் டாட் கொரி டாட் ஆல் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? யூசர் டாட் கொரி டாட் கெட். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரோ தான் நமக்கு வேணும். ஒரே ஒரு யூசர் இன்ஃபர்மேஷன் தான் ஃபெச் பண்ண போகிறோம். அப்போ இந்த கெட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வந்து பிரைமரி கீ வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம்.
ஓகே, ஸோ லெட்ஸ் டூ நவ். இப்போ நமக்கு எது வேணும்? அப்போ யூசர் அண்டர் ஸ்கோர் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த வேரியபிளை தான் நம்ம வந்து இங்கே பாஸ் பண்ண போகிறோம். பாருங்க, யூசர் அண்டர் ஸ்கோர் ஐடி. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? யூசரில் வேல்யூ வந்துருச்சு. இஃப் நாட் ஆஃப் யூசர்னா நமக்கு லிஸ்ட் யூசருக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து எடிட் ஃபார்ம் வந்து ரெண்டர் ஆயிடும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ நமக்கு வந்து இது எக்ஸிக்யூட் ஆகணும். லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, நமக்கு வந்து அழகாக வந்துருச்சா? நேம் அப்படின்றதுல நமக்கு PyQDG வந்துருச்சு. இமெயில் அப்படின்றதுல test2@gmail.com வந்து இதுதான் நமக்கு வந்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் டேபிளில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? அப்டேட் பண்ணோம். when we click update இப்போ வந்து எரர் வரும். பட் அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணணும்? அப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்க, இது வந்து இப்போ அப்டேட் கான்செப்ட். இங்கே பாருங்க, இஸ் அ போஸ்ட். ஓகேங்களா? இந்த ரூட்ஸில் பாருங்க, போஸ்ட்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து டேட்டாவை போஸ்ட் பண்ணுவோம். கெட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் வந்து டேட்டா வந்து கெட் மட்டும் பண்ணுவோம். நம்ம வந்து இங்கே கெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ரைட். இப்போ போஸ்ட் பண்ண போகிறோம். போஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? நேம், இமெயில் வேல்யூ எடுக்கிறோம். இதெல்லாம் கரெக்ட். ஸோ இங்கே தான் நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன நம்ம சேஞ்ச் பண்ணணும்? நம்ம வந்து அந்த யூசர் ஆப்ஜெக்டை முதல்ல ஃபெச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நாம இங்கே என்ன பண்ணமோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? கொரி பண்ணுறோம். ஓகே, ரைட். ஸோ இந்த லைனை மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்குவோம். நமக்கு அப்போ கொஞ்சம் கிளியராக தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? யூசர்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு தான் நாம் என்ன பண்ண போகிறோம்? அப்டேட் கொடுக்க போகிறோம். எதுக்கு? இந்த யூசருக்கு. ஸோ யூசர் டாட் நேமுக்கு வந்து யூசர் டாட் நமக்கு என்ன இருக்குது? நேம். இந்த நேமில் இப்போ நீவாக கொடுக்குற நேம் அப்படின்ற இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த வேல்யூவை இந்த ஸ்டோர் பண்ண போகிறோம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இவரை இப்படி கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? இந்த வேரியபிள் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? யூசர்ன்றதை நீ வந்து இங்கே கொடுப்போம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, நம்ம ஏற்கனவே இங்கே தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு செக் பண்ணியிருக்கோம். இது யூசர் வந்து எம்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துலேயே பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த லைனை தான் இப்போ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ யூசர் டாட் நேம் அண்டர் ஸ்கோர் நியூ. ஓகேங்களா? அடுத்து யூசர் டாட் இங்கே பாருங்க, இந்த இதுக்கு பதிலாக ஏற்கனவே நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டைரக்டாக ஆப்ஜெக்ட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இமெயிலுக்கு வந்து என்ன? இந்த இமெயில் என்ற வேரியபிள். இப்போ யூசர் டாட் நேம் வந்து நமக்கு வந்து நியூ நேம் அசைன் ஆயிடுச்சு. அதே மாதிரி யூசர் டாட் இமெயிலில் வந்து நமக்கு வந்து நியூ இமெயில் அசைன் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் நியூன்னு வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதே நம்ம மாற்றிக்கனாலும் மாற்றிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது வந்து யூசர் டிஃபைன்டு வேரியபிள் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டேட்டா பேஸோட அந்த காலம் நேம். ஓகேங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி நேம் அதை நம்ம வந்து மாற்றவே முடியாது. அங்கே என்ன பண்ணியிருந்தோம்? அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மாடலையே போய் மாற்றணும். ஓகே, ரைட். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஆப்ஜெக்ட்ல அசைன் தான் பண்ணியிருக்கோம். சேம் நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம்? ஆட் பண்ணியிருப்போம். பட் அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருப்போம்? கமிட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து அப்படின்னா இட்ஸ் அ கமிட். அப்போ டிபி டாட் செஷன் டாட் இங்கே தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? கமிட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் கமிட். இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா கமிட் ஆயிரும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ நம்ம வந்து நியூவை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சிடும். இப்போ PyQDG நான் என்ன கொடுக்குறேன்? இங்கே வந்து நியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இமெயில் இங்கே வந்து test2_ நான் என்ன பண்ணுறேன்? நியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை அப்டேட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, யூசர் இஸ் அப்டேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்க PyQDG நியூன்னு வந்துருச்சு. அதே மாதிரி PyQDG நியூன்னு வந்துருச்சு. நான் வந்து இப்போ இந்த டேட்டா பேஸில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் ரிஃப்ரெஷ். நீ பாருங்க, இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. டேட்டா பேஸ் நியூன்னு வந்துருச்சு. அதே மாதிரி டெஸ்ட் நியூன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்? லிஸ்ட் பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம், அடுத்து வந்து எடிட் அண்ட் அப்டேட் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் ஒன் இஸ் அ டெலீட். ஸோ டெலீட்டுக்கு என்ன? அதே தான் நம்ம என்ன பண்ணணும்? யூசரை வந்து ஃபர்ஸ்ட் ஃபெச் பண்ணணும். ஸோ யூசரில் அதே தான் யூசர் டாட் கொரி டாட் கெட் அதே தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் பாருங்க, ஃபெச் பண்ணிட்டோம். ஓகே, ஃபெச் பண்ணிட்டு இப்போ யூசர் வந்து எம்டியாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். எம்டியாக இருந்தது அப்படின்னா ஓகேங்களா? ஸோ அதாவது நாட் ஆஃப் யூசர் மீன்ஸ் யூசர் வந்து எம்டி அப்படின்னா லிஸ்ட் யூசருக்கு ரீடைரக்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ரிமூவ்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து எதில் ரிமூவ் பண்ணுவோம்? லிஸ்ட். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணது வந்து லிஸ்ட், அதனால ரிமூவ் கொடுத்தோம். ஸோ இப்போ இந்த லைனை தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? மாடிஃபை பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் டெலிட் திஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? யூசர் வந்துருச்சு, கெட் பண்ணிட்டோம். ஓகே, யூசரை வந்து இப்போ நம்ம வந்து டெலிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ டிபி டாட் செஷன் டாட் டெலீட். ஓகே, எதை டெலீட் பண்ண போகிறோம்? இந்த யூசர்ன்ற ஆப்ஜெக்டை வந்து டெலீட் பண்ண போகிறோம். ஓகே, ஒன்ஸ் இது டெலீட் ஆனால் இப்போ பாருங்கள், நமக்கு வந்து யூசர் இஸ் டெலீட்னு வரணும். டேட்டா பேஸ்லேயும் நமக்கு வந்து டெலீட் ஆகிருக்கணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வருவோம். இதை வந்து இப்போ டெலீட்னு கொடுப்போம்.
யூசர் இஸ் டெலிட்டட்னு வந்துருச்சு. ஓகேங்களா, டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்ப்போம், நமக்கு வந்து டெலிட் ஆயிருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம், ரிஃப்ரெஷ் பண்ணுவோம், நமக்கு வந்து என்னாச்சு, டெலிட் ஆகலை. தெர் இஸ் சம்திங் ராங். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் இட் நவ். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து யூசரை கட் பண்ணியிருக்கோம், யூசர் வச்சிருக்கோம், யூசர் டாட் செஷன் டெலிட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கொடுக்கல, நம்ம வந்து டிபி டாட்டு செஷன் டாட்டு எதை மிஸ் பண்ணியிருக்கோம், கமிட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கமிட் பண்ணணும், கமிட் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கமிட் ஆகும் இந்த டேட்டா பேஸில். ஸோ இப்போ போகலாம். ஓகே, நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். ஓகே, குட். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கிளியராக இருக்குது. as per டேட்டாபேஸ் டேபிள்லையும் நமக்கு அதே தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து டெலிட்னு கொடுப்போம். இப்போ டெலிட் ஆச்சு பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் டிஸ்பிளே ஆகலை பாருங்கள், நமக்கு யூசர்ஸுக்கு போயிருக்கு, யூசர் இஸ் டெலிட்னு வந்திருக்கு, யூசர்ஸ்க்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சு, நமக்கு வந்து டேட்டா பேஸில் இப்போ வந்து டேட்டா இல்லை. இப்போ இங்கே போகலாம். இப்போ நம்ம டேட்டா பேஸோட டேபிளை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம், நமக்கு வந்து டேட்டாஸ் இங்கே இருக்காது. இங்கே பாருங்கள், இட் இஸ் கோன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் டெலிட் ஆப்ரேஷன் வந்து நடக்கும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருந்தோம், கமிட்டை மட்டும் மிஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். நம்ம என்ன டேட்டா பேஸ் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம், SQLite வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பட் SQLiteக்கு பதிலாக எப்படி வந்து MySQL வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, நமக்கு வந்து மாடல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம், ரூட்ஸ் எல்லாமே இருக்குது, நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, நம்ம வந்து SQLite யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஓகே, இப்போ வந்து டிபி வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. யூஸ்வலாக டேட்டா பேஸோட டிபி எப்படி இருக்கணும், நமக்கு வந்து செப்பரேட்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ SQLite வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அ லைட் வெயிட், நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே அந்த டிபி இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து தெரியாமல் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா எல்லாம் வந்து கான் போயிடும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா பேஸை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த SQLiteக்கு பதிலாக ஓகேங்களா நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம MySQL வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ MySQL யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இதை கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.